அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய சரி நம்ம உலகமுக்கும் பரப்பக்கூடிய ஒரே நிறுவனம் எதுவென்றால் செல்வம் யூடியூப் சேனல் ஐயா அவர்கள் நமக்காக இங்கே வருகை தந்துள்ளார். அவர் குடும்பமும் எந்த முகமானாலும் தங்க முகமாகி அந்த திருப்பதி திருவண்ணாமலை கோபுரம் எவ்வாறு வளர்கிறதோ அதுபோல அவர் குடும்பம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். அந்த ஆயா கொட்டாய் விடுது போய் என்னன்னு கேட்டோம். ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கங்காதேவி கர்ப்பபங்கம் இல்லையேன் பண்டகாசூரன் வதை. பண்டகாசூரன் வதை ஆமா என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்ல வேண்டும் அல்லவா? எப்படி எப்படி இப்பொழுது தெரிந்ததா? தெளிவா விளக்கமா சொல்லுங்கம்மா. அம்மா பருவதராஜர் பெற்ற சிவனை கேட்ட என்னுடைய பெயரோ சக்தி உமா பார்வதி. சக்தி உமா பார்வதி. அப்படி உமா பார்வதியாக இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை உன்னை போல தாயின் அங்கத்தில் பிறந்தேனா இல்லை நான் எப்படி பிறந்தவன் சொல்லவா?
கண்ணங்கண்ணம்மா நம்ம அப்புறம் போய் சேலம் ஜிஹெச்ல படுத்துக்கிறேன். அம்பா ஓய், நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? எப்படி பிறந்தீங்க? இந்த உலகபதி ஆ, பிறப்பதற்கு முன்பதாக சரி. இந்த தந்தை ஓயவள் நான் பிறந்தேன். ஆ, கிணத்துல ஒண்ணு செத்து போயிட்டாடா. யாராவது பாத்தீங்களா? எந்த கிணத்துல ஒண்ணு பக்கத்துல கிணறு இருக்குதா? வாயா போய் பார்க்கலாம். திருமணத்தை செய்தார். யார் செய்தாங்க? கைலகிரியை ஒரு பற்பீடமாக ஆண்டு வரக்கூடிய சரி, முக்கந்தாரியாக விளங்கக்கூடிய பரம கடவுளை திருமணத்தை செய்தேன். உங்க புருஷன்தான் முக்கன் படித்தவரா? ஐயோ அதான் கரே. சரி, முக்கந்தாரிக்காக பரமரை கடவுள் திருமணத்தை திருமணம் செய்து எங்களுக்கோ 2 ஆண் மக்கள். யாருமா உங்க குழந்தைங்க? வேலவன் விக்னன். விக்னனும் வேலனுமா? ஆமா. சரி சரி. ஆனால் தொண்டி கணபதியாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமான் என் முதல் கடவுள். சரி, 6 முகம் படைத்த முத்தமிழுக்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய முருக பெருமான் என் இளைய மகன். அழகன் என்று சொல்லக்கூடிய தமிழன் உங்கள் பையனா? 2 மக்களை பெற்றெடுத்து சரி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக நாங்கள் இருந்தாலும் இருந்தாலும் அம்மாவாகப்பட்ட காளியம்மா அவர்களும் சரி.